இந்த சில நடிகர் தானே ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் சொன்னா தப்பா நினைப்பானுங்க. நாங்க வந்து பக்கத்துல உட்காந்துருப்போம், ஏதோ ஒரு சீன்ல உட்காந்துருப்போம். பெரும்பாலும் கேரவன் தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப காலத்துல ஹீரோஸ் வரும். இதா கூட சில நேரம் உட்காந்து ஷார்ட்ல இருக்கும்போது வந்துருவானுங்க. வந்துட்டா ரசிகர்கள் அங்கிருந்து பார்க்க ஓடியாருவானுங்க. டேய் அவனோட பியேட்டர் டேய் வரட்டுறா, ஏய் வர சொல்லு, வர உண்மையிலே நான் நடிகர் இருக்கான் தம்பி, ஹீரோவா அவன் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னா ஆசைப்படுறாங்க. விரட்டுன்னுவான். கிட்ட வந்து அவங்க ஓகே போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னுவான். நடிப்பானுங்க. இப்ப இருக்க பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடாது, நேம் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவர் கேரம்ல இருந்து இறங்கி வர்றாரு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவர் பக்கத்துல யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கை காமிக்கிறாப்புல அந்த நடுவுல அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் யாரும் வரக்கூடாது. கை காமிச்சிட்டு இப்படி வந்துட்டாரு. அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க. எல்லாருமே இவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். நாங்க கேரவன் எடுத்துமே விட்டோம். எல்லாம் கேரவன் நாடு வந்துட்டாங்க. கேரவன் நாடு வந்துட்டு போட்டோ 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 கேக்குறாங்க. இவரு என்ன மட்டும் உள்ள கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத சொல்லிட்டு சொன்ன. சரி ஓகே சார். இறங்கும்போது சொல்றாரு, பாத்தியா நம்மளோட கெத்து. அது இவரே பிளான் பண்ணி புரியுதுங்களா? சும்மா இருந்த ஆடியன்ஸ உசுப்பேத்தி விட்டு இவர் கேரவன்ல ஏறிட்டாரு. இறங்கும் போது சொல்றாரு பொறுமையா அந்த பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு கிட்ட. இப்போ பொலிட்டிக்கலா வந்து நிறைய இதுக்கு பவுன்சர்ஸ் நீங்க போறீங்க இல்லீங்களா, ஃப்ரம் எனி ஃபங்க்ஷன் இட் மேபி. அப்படி இருக்கும்பொழுது அந்த டைம்ல வந்து போலீஸா இருக்கட்டும், போலீஸை தாண்டி பவுன்சர்ஸோட ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தி போகுது. அப்படின்ற இடத்துல வந்து போலீஸோட நிறைய கிளாஷஸ் எல்லாம் உண்டாகும்ல. நிறைய நடக்கும் மேடம், நிறைய பிரச்சனை நடக்கும். நாங்க வந்தாலே